வாங்க இன்றைக்கி நம்ம சூப்பரான தக்காளி பச்சடி, தக்காளி தொக்கு எப்படி வேணால் எடுத்துக்கோங்க. அதுவும் மெயினாக புளி சேர்க்காம பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. இதுக்கு கண்டிப்பாக நல்லெண்ணெய் தான் எடுத்துக்கணும். நல்லெண்ணெய் கூடவே வெறும் வெந்தயம் மட்டும் போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகும் மற்றபடி உளுந்து பருப்பு எதுவுமே தேவை கிடையாது. வெந்தயம் மட்டும் போட்டு நல்லா தாளிச்சிட்டு, சின்ன வெங்காயம் மெயினாக இதில் சேர்க்க வேண்டிய இன்க்ரீடியன்ட் என்னன்னா சின்ன வெங்காயம் தான் சேர்த்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அதோட ஒரிஜினல் டேஸ்ட் அப்படியே கிடைக்கும். ஸோ சின்ன வெங்காயத்து கூட பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நான் சொல்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே என்னென்ன சொல்கிறேங்கிறத நல்லா நோட் பண்ணிட்டு அதுபடியே ஃபாலோ பண்ணுங்கள். சூப்பராக வரும். சின்ன வெங்காயம், பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. அண்ட் நல்லெண்ணெய், வெந்தயம். அப்புறம் இதுக்கு நல்லா சின்ன வெங்காயம் வந்து நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா அதோட கலர் நல்லா போய் அந்த கண்ணாடி அந்த மாதிரி பதத்துக்கு வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்க நல்ல பழுத்த தக்காளிகளாக எடுத்துக்கோங்க. நம்ம இங்கே வந்து புளி சேர்க்க போகிறதில்ல. அந்த தக்காளியோட புளிப்பு தான் நம்மளுக்கு அதில் புளிப்பு கொடுக்க போகுது. புளிப்பு, காரம், உப்பு எல்லாம் சேர்ந்த பச்சடி தான் நமக்கு சூப்பராக இருக்கும். ஸோ புளி சேர்க்காதனால நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. அதை எடுத்து நல்லா குட்டி குட்டியாக நறுக்கிட்டு நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். அந்த கூடவே இப்போவுமே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா உப்பு நல்லா அது கூடவே சேர்ந்து வரும். ப்ளஸ் சீக்கிரமாகவும் நம்மளுக்கு அந்த தக்காளி வதங்கி வரும். இப்போ அது கூடவே கொஞ்சமாக வத்தல் பொடி, கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் ஃப்ளேவர் பிடிக்காதவங்க வேணாம். பட் இந்த மல்லித்தூள் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா திக்னஸ் நல்லா சூப்பராக கொடுக்கும். அண்ட் கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறமா மிளகுத்தூள். நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி எல்லா டிஷ்லேயுமே கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. அண்ட் இது எல்லா பொடியும் நல்லா மிக்சர் அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டதுக்கப்புறமா நான் என்னோட ஒரு ஸ்டைலில் பண்ணுவேன். என்னென்னா கொஞ்சமாக மட்டன் மசாலா சேர்த்துப்பேன். அது இந்த தக்காளி பச்சடி கூடவே அந்த மட்டன் மசாலா சேரும்போது நல்ல ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ஏதோ மட்டன் சுக்கா ஃப்ளேவர் மாதிரி கொஞ்சம் வரும். ஸோ நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டன் மசாலா, கொஞ்சமாக காயப்பொடி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு சூப்பராக அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டிங்கன்னா சூப்பரான தக்காளி தொக்கு, தக்காளி பச்சடி இது ரெடி ஆகிடும். அது இறக்கும்போது கொஞ்சமாக கருவேப்பிலை மட்டும் போட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குது. பழைய சாதத்துக்கு ஏன் தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ட் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.